இன்றைக்கு இப்படி எந்த நிகழ்ச்சிக்கும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிலை எந்த கட்சிக்காரனுக்கும் இல்லாத ஒரு அவல நிலையில தள்ளப்பட்டிருக்கு இந்த காவல்துறை. அங்க போய் பார்த்தேன் எலெக்ஷன் டைம்ல எல்லாத்தையும் பயங்கர ஸ்டிஃப். நீ உள்ள வர, நீ வெளியே போய். நான் நினைச்சேன் எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கும் பொழுதுதான் காவல்துறை படுபயங்கர வேலை செய்யணும். காவல்துறை வருத்தப்பட்டு கூடாது. அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தால் எவனாக இருந்தாலும் அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய தெம்பும் திராணியும் தமிழக காவல்துறைக்கு உண்டு. நடவடிக்கை எடுக்கக்கூடிய சுதந்திரத்தை எந்த ஆட்சியாவது எந்த அரசியல்வாதியாவது தருகிறானா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. காவல்துறை என்னாச்சாங்க நிற்கிறாரு. அவருடைய கேள்வி பேசுற மேடையில் எவனா சுதந்திரம் கொடுக்கானையா, நான் பேசினா ஏட்டு போஸ்ட் எடுத்து என்னை டிராபிக்ல கொண்டு போய் போட்டுருவான், அவனுக்கு தெரியுமா அப்படிங்க? தெரியும். அப்போ அந்த மாதிரி எங்க போகும்பொழுது பயங்கர கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ரிசல்ட் வருது கொஞ்சம் கொஞ்சமா. நான் கூட நினைச்சேன் நம்ம எம்எல்ஏ ஆயிரும் நினைச்சிட்டு தான் நின்னேன். போகும்போது எங்கிட்ட கூட மக்கள் பார்த்தாங்க, போலீஸ்காரங்க வாங்க சார், உட்காருங்க சார், நில்லுங்க சார், நீங்களும் கேண்டிடேட்டா அப்படின்னாங்க. நான் நினைச்சேன் நம்ம எம்எல்ஏ தான்டா, அடுத்த எம்எல்ஏ தான், இப்பவே நம்மளுக்கு மரியாதைலாம் கூடி போச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் என்ன. அப்புறம் பார்த்தா யாருமே சீண்டல. என்னைய மட்டும் கிடையாது, யாரெல்லாம் எம்எல்ஏ ஆவான்னு நினைச்சு கனவு கண்டாங்களோ அவங்களே யாரையும் சீண்டல. யாரெல்லாம் எம்எல்ஏ ஆக மாட்டான்னு நினைச்சு எம்எல்ஏ ரிப்போர்ட் வந்துகிட்டு இருந்துச்சோ அவங்க கிட்ட பூரும் சல்யூட் அடிச்சிட்டு போகுது. இதுதான் இன்றைக்கு அவர்களுடைய நிலை. யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களின் பக்கமாக சாய்ந்து இருப்பதுதான் பத்திரிகையினுடைய நிலை. அவர்களின் பக்கமாக சாய்ந்து இருப்பதுதான் காவல்துறையினுடைய நிலை. அதே நேரத்திலே உண்மைக்காக போராடக்கூடிய காவல்துறையினர்களும் உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே போன்று உண்மைக்காக போராடக்கூடிய காவல்துறை, குமார் என்கக்கூடிய காவல்துறை குஜராத்திலே இருந்தார், அவர் தூக்கி அடிக்கப்பட்டார். பின்னால் இன்றைக்கு எத்தனையோ காவல்துறையினர்கள் நேர்மையாக இருந்தாலும் கூட அவர்களால் பணி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இது போன்று இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றங்கள் நமக்கு ஏதாவது காட்சி மாறி இருக்கான்னு பார்த்தா